போயிட்டு இருக்காங்க. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் சொல்லுது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க 32 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென். இல்ல வாய் திறந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையா செஞ்சா நன்றி, ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் சொல்லுது, பயப்படாதீங்கன்னு சொல்லுது. தாவீது சொன்னாரு, எல்லாரும் அவரை சொன்னாங்க, பின்னலையே நீ உனக்கு இளைஞன், உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன்னு சொல்லி பார்த்தாங்க. தாவீதுக்கு உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, சவுல் ராஜாவோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பார்த்தாங்க, தலையில எல்லாம் தலை சீரெல்லாம் மாட்டி பார்த்தாங்க. கடைசியில் தாவீது சொன்னாரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த செட்டிங்லாம் எனக்கு வேண்டாம், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்குரிய வழக்கத்தின்படியே என்ன பண்ணாரு, ஜோம் பண்ணிட்டு போனாரு. கோலியாத்து மேல ஒரு கல்லை விரிஞ்சு அடப்பத்துல வச்சு வீசினாரு. 5 கல்லு கொண்டு போனாரு. ஒரே கல்லுல நெத்தியில அடி விழுந்துச்சு. நெத்தியில அடிச்சா எங்க விழணும், பின்னால விழணும். இவர் ஒரு முயற்சி பண்ணாரு, கர்த்தர் பின்னால இருந்து என்ன பண்ணிட்டாரு, முன்னால தள்ளினாரு. பெரிய பிரச்சனையை ஆண்டவர் ஒண்ணுமில்லாம மாத்தி போட்டார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் இருந்ததுன்னா எவ்வளவு மிரட்டல்கள் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். அந்த கோலியாத்தை பத்தி போட்டிருக்கு, காலையில சாயங்காலம் 40 நாள் வந்து வந்து நிற்பான். அவன் பேசும்போது வீடே பயந்துரும், தேசமே பயந்துரும், ராஜாவே பயந்துருவாரு, எல்லாருக்கும் பயம் வந்துடும். யாருக்குள்ளலாம் அபிஷேகம் இருக்கோ எவ்வளவு பயமுறுத்தல் இருந்தாலும் அதை ஜெயிச்சிடலாம். ஆமென், ஆமென். பயமா இருக்கா, யாருக்காவது பயமா இருக்கா, அதுக்கு என்ன ஜெபிக்க, எனக்கு அபிஷேகத்தை தரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஜெபத்துக்கெல்லாம் வந்துருமா, நல்லா மூச்சு வாங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா ஜெபம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணி வர இடத்துல நல்லா புழுங்கணும், நல்லா மூச்சு வாங்கணும், தொண்டெல்லாம் பிடிக்கணும், கரகரன்னு இறையணும், நல்லா புழுங்கி வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள லேசா நடக்கும். ஜெபிக்கிற இடத்துல நம்ம சத்தமா ஜெபம் பண்ணா நம்ம சொந்த காரியமெல்லாம் லேசா நடக்கும். கர்த்தர் அங்க கிரியை செய்வாரு, இங்க கிரியை செய்யற ஆண்டவர் அங்க கிரியை செய்வாரு, பயங்கரமான அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் தேசத்துக்கே ஆறுதல் சொன்னாரு, தேசத்துக்கே ஆறுதல் சொன்னாரு. கடைசியா தாவீது ரிட்டையர்மெண்ட் கேட்கல, அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. 71ஆம் சங்கீதம், சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனமும் 18வது வசனத்தை வாசிப்பேன் எல்லாம் சேர்ந்து. இவ்வளவு அற்புதம் நடந்துட்டுன்னு சொல்லி எனக்கு போதும் வேலைன்னு சொல்லலை. எல்லாரும் இந்த வசனத்தை நல்ல ஒரு ஜெபிக்கிற வசனம், எத்தனை வயசானாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருப்போம்.